கேளுங்கள், ஆமென். அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். போதும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியாக அவர் சித்தம் கொண்டு இன்றைக்கு தொடர்ந்து 3வது முறையாக கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். கடந்த வாரம் ஆராதனையில கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தார். மாலை வீட்டு ஜெபத்திலையும் கர்த்தர் அருமையாக நம்மோடு கூட இடைப்பட்டார். இப்பொழுது 3வதாக கர்த்தர் இதே வார்த்தை கொண்டு நம்மோடு கூட பேசுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க அவர் விருப்பம் கொண்டு நம்மோடு கூட பேசுகிறார். நாம என்னென்னலாம் கேட்க அவரிடத்துல பெற்றுக்கொள்ள முடியுமோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் நம்மோடு கூட இடைபடுகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ தேவைகள் இருக்கிறது என்பது தெரியும். என் பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க என்பது தெரியும். என் பிள்ளைங்க எவ்வளோ வேதனைப்படுறாங்க தெரியும். நல்ல வருமானத்துக்காக எவ்வளோ கண்ணீர் வடிக்கிறாங்க தெரியும். நல்ல வீடுகளுக்காக, நல்ல வாகனங்களுக்காக, நல்ல உடைமைகளுக்காக, நல்ல ஆடைகளுக்காக, எத்தனையோ பேர் நல்ல ஆகாரத்துக்காக கூட ஜெபிக்கிற பிள்ளைகள் உண்டு. இன்னைக்கு அப்படிப்பட்ட நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாகவும் அவருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து பிள்ளைகளை உயர்த்தும்படியாக கர்த்தர் இன்றைக்கு கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம இன்னைக்கு ஏசப்பா கிட்ட கேட்கிற அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம எப்படி கேட்கணும்? நல்லா கவனிச்சுக்கோங்க, எப்படி கேட்கணும். கடந்த வாரம் பார்த்தது ஒரு விதம், அதே போல மாலையில ஜெபத்துல பார்த்தது ஒரு விதம். இப்ப 3வது ஒரு கோணத்துல கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தை கொடுக்கிறார். நாம எப்படி கேட்டா கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுப்பார். முதலாவது காரியம் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது ஆமென். குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். ஆமென். நல்லா கவனிங்க. அங்கே அந்த வசனத்தை நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொல்லி அவனை சுத்தமாக்கி அவனுடைய வாழ்க்கையில அவன் கேட்ட அந்த அற்புத சுகத்தை கர்த்தர் கொடுத்து அவனை சந்தோஷமாக அவனுடைய வீட்டுக்கு அனுப்பி வைத்ததை வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு முதலாவதாக இன்னைக்கு நம்ம கேட்கிற காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது நம்மிடத்துல காணப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் பணிந்து ஜெபிக்கிற கேட்கிற ஒரு காரியம் நம்ம கிட்ட இருக்கணும். அந்த பணிவு அப்படின்னா என்ன? அங்க அவன் பணிந்து கொண்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. அவன் பணிந்துன்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மத்தேயு 4ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்க. நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து, நல்ல கவனிங்க, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். நல்ல கவனிங்க, சொல்றது யாரு? பிசாசு. யார்கிட்ட சொல்றான்? ஏசப்பா கிட்ட சொல்றான். வானத்தையும் பூமியை படைத்த தெய்வத்துக்கிட்ட சொல்றான். அப்போ பணிந்து கொள்றதுன்னா என்னன்னு பிசாசு சொல்றான் பாருங்க, விளக்கம் சொல்றான் பாருங்க. என்ன சொல்றான்? சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டா. நல்லா கவனிச்சுங்க. அதுக்கு ஏசப்பா என்ன சொல்றாரு? அதையும் வாசிங்க. அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமா, நல்லா கவனிங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம பணிந்து கேட்கும் போது, பணிவாக கேட்கும் போது நம்முடைய ஜெபத்தை